Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்கவிருக்கிறது simple interest and compound interest. Simple interest, compound interestனா என்னங்கறத தெளிவா ஃபர்ஸ்ட் பாப்போம். இப்போ இன்ட்ரெஸ்ட்னா என்ன? இன்ட்ரெஸ்ட் எங்கெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்? பேங்கிங் செக்டார்ல கேள்விப்பட்டிருப்போம். இல்ல ஒரு பிரைவேட் ஃபைனான்ஸ்ல நம்ம லோன் எடுக்கிறதாகட்டும் அங்க இன்ட்ரெஸ்ட் கேள்விப்பட்டிருப்போம். இஎம்ஐல ஒரு பொருள் காரோ பைக்கோ அந்த மாதிரி ஏதோ ஒரு பொருள் வாங்கும் போதும் நம்ம குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. இந்த மாதிரி ஃபீல்ட்ஸ்ல நம்ம இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கு. ஃபிக்ஸட் டெபாசிட்ங்கிறது நம்ம டெபாசிட் பண்ணுவோம், ஒரு குறிப்பிட்ட வருஷம் கழிச்சு நமக்கு ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்டோட நமக்கு பணம் ரிட்டர்ன் ஆகும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துல நம்ம இன்ட்ரெஸ்ட் கேள்விப்பட்டிருப்போம். இப்போ இந்த மாதிரி உள்ள இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து ரெண்டு டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஒன்று சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இன்னொன்று காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ மேக்சிமம் ஒரு சில இதுல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த லோன் இந்த மாதிரி விஷயங்கள்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரையும் நமக்கு என்னென்ன டேட்டாஸ் இருக்கும்னா பிரின்சிபல் இருக்கும். பிரின்சிபல்ங்கிறது நம்ம வாங்கக்கூடிய அமௌண்ட். இப்போ ஒரு கடன் வாங்குறோம்னா எவ்வளவு வாங்குறோம் அந்த அமௌண்ட் தான் பிரின்சிபல். நெக்ஸ்ட் என்ன இருக்கும்? எவ்வளவு வட்டிக்கு வாங்குறோம், அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அது எத்தனை சதவிகித வட்டிக்கு நம்ம வாங்குறோங்கிற விஷயம் கொடுத்துருப்பாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர். நெக்ஸ்ட் எத்தனை வருஷத்துக்கு நம்ம வாங்குறோம், இப்போ வாங்கக்கூடிய அமௌண்ட்டை நம்ம எத்தனை வருஷம் கழிச்சு நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம் அந்த இது இருக்கும். நம்பர் ஆஃப் இயர்ஸ் இருக்கும். நம்பர் ஆஃப் இயர்ஸ் அது என்ன. இந்த மூணு விஷயங்களை வச்சுதான் நம்ம தனி வட்டி ஆகட்டும் கூட்டு வட்டி ஆகட்டும் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இந்த மூணு விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு சில ப்ராப்ளம்ஸ்ல ரெண்டு கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி மாறி மாறி கொடுத்துருப்பாங்க. நமக்கு இதுல உள்ள டேட்டாஸ் என்ன? பிரின்சிபல், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸுங்கிறத பார்ப்போம். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதாவது தனி வட்டியை பொறுத்த வரையும் இந்த பிரின்சிபல்ங்கிற அமௌண்ட் முதலுங்கிறது மாறாது. கூட்டு வட்டியை பொறுத்த வரையும் பிரின்சிபல் அமௌண்ட் மாறும். அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 வருஷத்துக்கு ஒருத்தர் கடன் வாங்குறாரு அப்படின்னா அந்த 5 வருஷத்துக்குமே எதுக்கு வட்டி கட்டிட்டு இருப்பாரு? அந்த பிரின்சிபலுக்கு தான் வட்டி கால்குலேட் ஆகிக்கிட்டு இருக்கும். ஆனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரையும் வெறும் பிரின்சிபலுக்கு வட்டி கால்குலேட் ஆகாது. ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு பிரின்சிபலுக்கு வட்டி கால்குலேட் ஆகும். 2வது வருஷம் போகும்போது அந்த வருஷத்துக்கான வட்டிக்கும் சேர்ந்து வட்டி கால்குலேட் ஆகும். ஸோ இதுதான் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரையும் பிரின்சிபல் மாறாது. இப்போ 5 வருஷம்னா 5 வருஷம் அதே பிரின்சிபல் இருக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரையும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு வருஷம் பிரின்சிபல் அமௌண்ட் அந்த வட்டியோட சேர்ந்து நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும். இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள முக்கியமான டிஃபரன்ஸ். இப்போ ரெண்டும் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்ப்போம். ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் வச்சு நம்ம கால்குலேஷன் எப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு உண்டான ஃபார்முலாஸையும் பார்ப்போம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா பிரின்சிபல் அமௌண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் அதாவது n, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் r by 100. நம்மளுடைய எவ்வளோ பிரின்சிபல் அமௌண்ட்டுங்கிறது, எத்தனை வருஷத்துக்கு அந்த அமௌண்ட் வாங்குறோங்கிறது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்குறோங்கிறது, இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம இதை ஃபைன் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிரும். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா P into 1 plus R by 100 whole power n minus P. இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டுடைய ஃபார்முலா. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம என்னென்ன டேட்டாஸ் PNR இந்த மூணுமே கொடுத்துருப்பாங்க. இந்த மூணையும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிரும். இப்போ இந்த ரெண்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக சேம் எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். சேம் எக்ஸாம்பிள் எடுத்துட்டு அதே இதுக்கு சிம்பிளையும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டையும் நம்ம ஃபைன் பண்ணி பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் 10,000 rupees கடன் வாங்குறாருன்னு வச்சுக்குவோம். எத்தனை வருஷம் கழிச்சு திரும்ப கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு? 3 years கழிச்சு திரும்ப கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்காரு. எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கியிருக்காருன்னா 10% இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கியிருக்காரு. இப்போ பிரின்சிபல்
அமௌண்ட் எவ்வளோ 10,000. எத்தனை வருஷத்துக்கு வாங்கியிருக்காரு? 3 வருஷத்துக்கு வாங்கியிருக்காரு. எத்தனை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கியிருக்காரு? 10%க்கு வாங்கியிருக்காரு. ஸோ இதுக்கு நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன? PNR by 100. பிரின்சிபல் அமௌண்ட்டுங்கிறது தான் P, அது என்னது 10,000 இன்டூ என்னங்கிறது 3, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன 10 by 100. ஸோ இதை கேன்சல் பண்ணுங்க. 100 இன்டூ 3 300 இன்டூ 10 3000. ஸோ நம்மளுடைய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்திருக்கு? 3,000 rupees வந்திருக்கு. ஸோ அப்போ 3 வருஷம் கழிச்சு அவர் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும்? டோட்டல் அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் என்ன? வாங்கின 10,000 பே பண்ணணும். அந்த 3 வருஷத்துக்கான வட்டி 3000 பே பண்ணணும். ஸோ டோட்டல் அமௌண்ட் அவர் எவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்கும்? 13,000 பே பண்ணணும். அதாவது உங்களுக்கு கொஸ்டின்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேட்டாங்கன்னா அவர் 3 வருஷம் கழிச்சு எவ்வளோ வட்டி பே பண்ணுவார்னு மட்டும் கேட்டால் 3000 சொல்லணும். ஆனால் மேக்ஸிமம் எப்படி கேட்பாங்கன்னா 10,000 வாங்குறாங்க, 3 வருஷம் கழிச்சு டோட்டலாக அவங்க எவ்வளோ பே பண்ணுவாங்கங்கிறது தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஸோ அதோட நம்ம என்ன பண்ணணும்? பிரின்சிபல் ஆட் பண்ணிக்கிறணும். டோட்டலாக 3 வருஷம் கழிச்சு அவர் பே பண்ணக்கூடியது 13,000. ஓகே, இதே இது நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பார்ப்போம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன? P into 1 plus R by 100 whole power n minus P. அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. சப்போஸ் டோட்டல் அமௌண்ட் 3 வருஷம் கழிச்சு எவ்வளோ அமௌண்ட் அவங்க பே பண்ணுவாங்கன்னு கேட்டிருந்தா இந்த பிரின்சிபலை எடுத்துருங்க. ஏன்னா நம்ம பிரின்சிபல் இல்லாமல் போட்டோம்னா அது டோட்டல் அமௌண்ட்டு. இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம் வேல்யூஸை. பிரின்சிபல் அமௌண்ட் என்னது? 10,000. 1 plus நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% இன்ட்ரெஸ்ட் 100 ஹோல் பவர் எத்தனை வருஷம் வாங்கியிருக்காங்க? 3 years மைனஸ் 10,000. இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணிவிட்டு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 10 into 1 10 plus 1 11. ஸோ அங்கே என்ன வரும்? 11 by 10 whole power 3 minus 10,000. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. இதை பிரித்து எழுதிக்குவோம், அப்போ தான் கேன்சல் பண்ண வசதியாக இருக்கும். ஸோ பவர் 3ங்கிறப்போ அதை 3 times நம்ம எழுதலாம். மைனஸ் 10,000. இப்போ இந்த 3 10ஐயும் இங்கே 3 0வையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். இப்போ நீங்கள் நார்மல் சிம்பிள் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 11 into 11 121. 121 into 11 sorry 10 into 11 into 11 121. 121 into 11 என்ன வரும்? 1331 minus 10,000. இப்போ 10 into 1331 என்ன வரும்? 13310 minus 10,000 equal to 3310. ஸோ நம்மளுடைய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன? 3310 ரூபா. இங்கே நம்மளுடைய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன? 3000 ரூபா. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது நம்ம இந்த பிரின்சிபலுக்கே நம்ம கால்குலேட் பண்ணும்போது என்ன ஆகுது? 3000 ரூபா வருது. இங்கே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரையும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் வட்டிக்கு வட்டி போடும்போது இங்கே டோட்டல் இன்ட்ரெஸ்ட் நமக்கு எவ்வளோ அதிகமாக வந்திருக்கு? 310 ரூபா. இதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு அதிகமாக வந்திருக்கு. இதுதான் நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாஸ். இதுதான் நம்மளுடைய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். எப்போவுமே எது அதிகமாக இருக்கும்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கு அதிகமாக இருக்கும். இப்போ இதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் திடீர்னு நமக்கு ஃபார்முலாஸ் மறந்துடுது அப்படிங்கிறப்போ ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணாமல் நம்ம எப்படி ஃபைன் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா இல்லாமல் எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் 10,000 வட்டிக்கு வாங்குறோம், 3 வருஷத்துக்கு வாங்குறோம், 10% இன்ட்ரெஸ்டோட வாங்குறோம். இப்போ இமேஜின் பண்ணுங்க, 1 வருஷம் முடிஞ்சிருச்சு. 1 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளோ பே பண்ண வேண்டியது வரும்? 10,000 நம்ம வாங்கின முதலையும் பே பண்ணணும் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். இது வந்து ஃபர்ஸ்ட் இயர் எண்டில் சொல்கிறேன். 10% இன்ட்ரெஸ்ட்டுங்கிறப்ப எவ்வளோ வரும்? 1000 rupees. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் முடிவில் நம்மளுடைய அமௌண்ட் எவ்வளவோ அதிகமாகிருக்கும்? 11,000 அதிகமாயிருக்கும். இப்போ 2வது வருஷம் முடிவில் பாருங்க,
இந்த அமௌண்ட் என்ன ஆகும், இந்த 11 அப்படியே எழுதுங்க. இந்த 11,000 நம்ம கட்ட வேண்டியது தான் இருக்கும். பிளஸ் இன்னொன்று என்ன ஆகும், இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகும். எதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகும், இந்த 10,000க்கு மட்டும் ஆட் ஆகும். இந்த 1000க்கு ஆட் ஆகாது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரையும் முதலுக்கு மட்டும்தான் ஆட் ஆகும். ஸோ இன்னொரு ஒரு 1000 ஆட் ஆகும். இதே 3வது வருஷம் முடிவில் அந்த முதல் அப்படியே எழுதுங்க. முதல் 2 வருஷத்தினுடைய வட்டி எழுதிக்கங்க. இது அப்படியே இருக்கும். இன்னொன்று எக்ஸ்ட்ரா என்ன ஆட் ஆகும், இன்னொரு ஒரு வருஷத்துக்கான வட்டி நமக்கு ஆட் ஆகும். எதுக்கு, இந்த பிரின்சிபலுக்கு மட்டும் ஆட் ஆகும். ஸோ நம்ம 3வது வருஷம் எண்டில் நம்ம எவ்வளோ கட்ட வேண்டியது வரும், 10,000 + 1,000 + 1,000 + 1,000. ஸோ டோட்டலாக 13,000 நம்ம டோட்டல் அமௌண்ட் நம்ம வந்து பே பண்ண வேண்டியது வரும். இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சேம் இதே மெத்தடில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படின்னு பார்ப்போம். அதே இது இமேஜின் பண்ணிக்கோங்க. 1 இயர் முடிஞ்சிருச்சு. இந்த அமௌண்ட் வாங்கி 1 இயர் நமக்கு கம்ப்ளீட் ஆயிருச்சு. அமௌண்ட் எண்டில் நம்ம என்ன கட்ட வேண்டியது வரும், நம்ம வாங்கின முதல் 10,000 ப்ளஸ் ரேட் ஆஃப் அந்த ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் 1,000 rupees. 10%ங்கிறதுனால 1000 ரூபாய் சேர்த்து நமக்கு நம்மளுடைய அமௌண்ட் 10,000 ரூபாயா வாங்கின கடன் வந்து நம்ம கடன் எவ்வளவு ஆயிருக்கும், 11,000 ஆயிருக்கும். இப்போ இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறப்போ இங்கே நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல என்ன பண்ணோம், அந்த 11 எழுதிட்டு அந்த 2வது வருஷத்துக்கான வட்டி என்ன எக்ஸ்ட்ரா எழுதணும், 1000 ரூபாய் மட்டும்தான் எழுதணும். இந்த 10,000க்கு மட்டும் எழுதணும். ஆனால் இதில் என்ன பண்ண போகிறோம், இந்த 11,000 எழுதிக்கங்க. 11,000 ஆயிருக்கும் இல்லையா ஃபர்ஸ்ட் இயர் எண்டில், அந்த 11,000 அப்படியே இருக்கும். எக்ஸ்ட்ரா வட்டி நம்ம என்ன பண்ணணும், இந்த 10,000க்கும் வட்டி போடணும். போன அந்த ஃபர்ஸ்ட் இயர் எண்டில் வந்து அந்த 1,000 rupees வட்டிக்கு நம்ம வட்டி போட போகிறோம். இங்கே என்ன பண்ணோம், இந்த 10,000க்கு மட்டும் வட்டி எழுதணும். இங்கே வந்து இந்த ரெண்டுக்குமே நம்ம வட்டி எழுத போகிறோம். இப்போ 10,000க்கு 10%ங்கிறப்ப என்ன, 1000. இந்த 1000க்கும் நம்ம வட்டி எழுதணும். இதுதான் ரொம்ப முக்கியம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரை இதுக்கும் சேர்த்து வட்டி எழுதணும். இதில் 10% என்ன வரும், 100. ஸோ 2வது வருஷம் முடிவில் நம்மளுடைய அமௌண்ட் எவ்வளவா மாறி இருக்கும், 12,100 மாறி இருக்கும். இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பாருங்கள் 12,000 தான் மாறி இருக்கும். இங்கே எக்ஸ்ட்ரா 100, 12,100 மாறி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் 3rd இயர் முடிவு. 3rd இயர் எண்டில் இந்த அமௌண்ட்ஸை அப்படியே எழுதுங்க. இந்த அமௌண்ட் அப்படியே நமக்கு இருக்கும். ஸோ 10,000, 1,000, 1,100. இப்போ இந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, இந்த மொத்தத்துக்கும் நம்ம வட்டி எழுதணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரையும் 10,000க்கு மட்டும்தான் நம்ம எக்ஸ்ட்ரா வட்டி ஆட் பண்ணிக்கிட்டு வருவோம். இதில் இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா, இந்த டோட்டல் அமௌண்ட்டுக்கும் நம்ம வட்டி எழுதணும். இப்போ 10,000க்கு வட்டி நமக்கு என்ன வரும், 1,000 வரும். இந்த 1,000க்கு ஒரு 100, இந்த 1,000க்கு ஒரு 100, இதுக்கு 10. ஸோ இப்போ நமக்கு டோட்டல் என்ன வரும், 3rd இயர் எண்டில் நம்ம பே பண்ண வேண்டியது என்ன வரும், 10,000, 11,000, 12,000, 13,310. ஸோ நம்ம பே பண்ண வேண்டியதுன்னா 13,310. இது வந்து ஓவரால் அமௌண்ட். அதாவது 3வது வருஷம் முடிவில் நீங்கள் முதலும் வட்டியும் சேர்த்து பே பண்ண வேண்டியது 13,310. அதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஓவரால் அமௌண்ட் என்ன, 13,000 பே பண்ணணும். இப்போ இது வந்து ஓவரால் அமௌண்ட்டு. இப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம், இந்த ஓவரால் அமௌண்ட்டில் நம்மளுடைய பிரின்சிபலை மைனஸ் பண்ணிடுங்க. முதல்ல மைனஸ் பண்ணிட்டா என்ன ஆகும், வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ வந்திருக்குங்கிறது வரும். ஸோ இதை பொறுத்தவரையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரையும் 3,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. இந்த இதை பொறுத்தவரையும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரை நமக்கு எவ்வளோ வரும், 3,310 ரூபா வரும். நல்லா தெளிவாக இதில் பார்த்துக்கங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரையும் இந்த பிரின்சிபலுக்கு மட்டும் நம்ம வட்டி ஆட் பண்ணிக்கிட்டு வர்றோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரையும் இந்த பிரின்சிபல் வட்டி இருக்கு இல்லையா, அதுக்கு ரெண்டுத்துக்குமே நம்ம வட்டி ஆட் பண்ணுறோம். இதுதான் டிஃப்ரென்ஸு. இப்போ மேக்ஸிமம் ஒரு சில கொஸ்டின்ஸில் உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஸ் கேட்பாங்க. டிஃபரன்ஸ் கேட்கும்போது சப்போஸ் உங்களுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்குது, இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் பண்ணி டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க. இல்லை இது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் ஈஸியாக இருக்குது
அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு டிஃபரன்ஸ் ஃபைன் பண்ணுங்க. இதுக்கு இது மொத்தத்தையும் நீங்கள் கால்குலேட் பண்ணி டிஃபரன்ஸ் ஃபைன் பண்ண வேண்டியதில்லை. இந்த காமனாக உள்ள டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10,000, 1,000, 3,000. இங்கே 3வது வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000, 3,000 கேன்சல் பண்ணிட்டா ரிமைனிங் என்ன இருக்குது? 310. அதுதான் ஆன்சர். இது மொத்தத்துக்கும் நீங்கள் டோட்டல் ஃபைன் பண்ணி இது மொத்தத்துக்கும் டோட்டல் ஃபைன் பண்ணி சப்ராக்ட் பண்ணுறதை விட இப்படி கேன்சல் பண்ணி ஆன்சர் ஃபைன் பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ, ஒரு சிலருக்கு இது கன்ஃபியூஸ் ஆகலாம். ஆனால் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து நம்ம இதை பொறுமையாக பார்த்தோம்னா இன்னும் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் நீங்களே எடுத்து செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கன்ஃபியூஷன் ஆகாது. என்னை பொறுத்த வரையும் அந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி பண்ணுறதை விட இப்படி பண்ணோன்னா நமக்கு டைமிங் கொஞ்சம் சேவ் ஆகும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் இது ரெண்டையும் புரிய வைக்கிறதுக்காக சிம்பிளாக எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிள். நம்ம மேற்கொண்டு இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். அவங்க எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எல்லா கொஸ்டின்ஸ்லையும் PNR 3மே கொடுத்துட்டு ஆன்சர் கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருப்பாங்க. இப்போ PN இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க, R கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி உள்ள ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்ப்போம். ஸோ இதை நீங்களே ஓன் எக்ஸாம்பிள் எடுத்து முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.